இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஏரியை காமிக்கிறாங்க. அதை சுத்தி இருக்கக்கூடிய அழகான மலைகளையும் காட்டுறாங்க. அதுக்கு நடுவுல ஒரு சின்னதா ஒரு புத்தர் கோயில் இருக்கு. அங்க ஒரு குரு இருக்காரு. அவருக்கு துணையா ஒரு சிஷியனும் இருக்கான். காலையில தூங்கி எழுந்ததும் அவர் பிரேயர் எல்லாம் முடிச்சிட்டு இன்னமும் தூங்கிட்டு இருக்க அதை பொடின்னு எழுப்பி விடுறாரு. அடுத்ததான் இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க படகு எடுத்துட்டு காட்டுக்குள்ள அந்த இலை தலை மூலிகைகள் எல்லாம் பறிக்கிறதுக்காக போறாங்க. இவர் ஒரு திசையில போறாரு. அந்த சின்ன பையனை இன்னொரு பக்கம் போக சொல்றாரு. போகும்போது அவங்ககிட்ட அங்க இருக்கிற இடம் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் மலை மாதிரி கொஞ்சம் ஆபத்தானதா இருக்கும். இவனை கவனமா போக சொல்லிட்டு அவர் இன்னொரு திசையில பயணிக்க ஆரம்பிக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த மூலிகை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு பார்க்கதாங்க குட்டியா இருக்கான். ஆனா அவனோட மாஸ்டர் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு பாம்புன்னு விளையாடிட்டு இருக்கோம். அதை கூட தூக்கி வீசிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு போதுமான அளவு அந்த மூலிகை எல்லாம் பறிச்சு முடிச்சதும் திரும்பவும் அந்த குடிலுக்கே போறாங்க. இவன் மாஸ்டர் கிட்ட என்ன சொல்றானா, நான் இன்னைக்கு நிறைய மூலிகை எல்லாம் பறிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த மாஸ்டர் இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறாரு. இவங்க கொண்டு வந்த அந்த மூலிகை எல்லாம் இப்போ நம்ம கீரை எல்லாம் எடுத்து கிள்னா அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு அந்த தெம்மா இருக்கிறத தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த சின்ன மொட்டை என்ன பண்றானா, அவனுக்கு அதை சரியா எப்படி பிரிச்சிருக்குன்னு தெரியல. அதே சமயம் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூலிகை நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுதான். ஆனா அதுல சின்னதா வெள்ளை கலர்ல ஒரு பூ மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டா நம்ம அங்கேயே செத்துருவோம். அது அந்த அளவுக்கு மிகுந்த விஷத்தன்மை உள்ளது. அதெல்லாம் நம்ம பார்த்து கவனமா தான் பயன்படுத்தணுங்கிற மாதிரி இவனுக்கு அவர் சொல்லி புரிய வைக்கிறாரு. அடுத்த நாள் இந்த மாஸ்டர் இல்லாதப்போ இவன் என்ன பண்றானா, தனியா அந்த படகு எடுத்துட்டு அந்த ஏரியோட ஒரு பகுதியில போய் அந்த தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி மீன் ஒண்ணு வருது. அந்த மீனை எடுத்து அந்த மீனோட உடம்புல ஒரு சின்ன நூல் கயிறு மாதிரி கட்டி ஒரு கல்லை தொங்க விட்டு அந்த தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறான். அதனால இப்ப சரியா நீந்தவே முடியல. அந்த ஒரே இடத்துல அது நீந்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவனுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் வருது. அந்த இடத்துல ஒரு தவளையை பாக்குறான். அதையும் பிடிச்சு அதோட உடம்புலயும் ஒரு நூலை கட்டி ஒரு கல்லை கட்டி இப்ப தூக்கி போட்டுறான் உள்ளுக்குள்ள. இவன் பண்ற இந்த எல்லா விஷயத்தையுமே இவனோட அந்த மாஸ்டர் பாத்துக்கிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு பாம்பை பிடிச்சு அதோட உடம்புலயும் ஒரு நூலை கட்டி ஒரு கல்லை கட்டி தவளைக்கும் மீனுக்கும் பண்ண அதே தான் இந்த பாம்புக்கும் இவன் பண்ணிருக்கான். இவன் பண்றதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்தாலும் கூட அவனை நிறுத்த சொல்லல. அவன் அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் இவரும் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு அந்த குடிலுக்கு போறாரு. அவன் தூங்குனதுக்கு அப்புறம் அவனோட உடம்புல அவன் எப்படி அந்த மீனுக்கும் அந்த தவளைக்கும் அந்த கல்லை கட்டி விட்டானோ அதே மாதிரி கல் எடுத்து இவனோட உடம்புல அவர் கட்டி விடுறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது அவனால எந்திரிக்க முடியல. அந்த கல்லோட வெயிட் பெருக்கனால அவன் ரொம்ப சிரமப்படுறான். எதுக்காக இந்த கல்லை என்னோட உடம்புல கட்டினீங்க, அதை அவுத்து விடுங்கிற மாதிரி குரு கிட்ட கேட்க அவர் என்ன சொல்றாரு, நேத்து நீ எப்படின்னா பண்ண ஞாபகம் இருக்கா, ஒரு தவளைக்கும் ஒரு மீனுக்கும் ஒரு பாம்புக்கும் இதைத்தானே நீ பண்ண, உனக்கு இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே அந்த உயிரினங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா இவன் கட்டியிருக்க அந்த கல்லை போய் அவுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இவன் உடம்புல கட்டியிருக்க அந்த கல்லை நான் எடுக்கிறேங்கிற மாதிரி சொல்ல அவனும் அந்த படம் எடுத்துட்டு போறாங்க. போய் பார்த்தா இவன் கட்டி இருந்த அந்த மீன் அங்கேயே செத்து போச்சு. அந்த தவளை இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்கு. ஆனா அதே இடத்துல அது நீந்திக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து அந்த கல்லை எடுத்து தூக்கி வீசிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ள விட்டுறான். அந்த பாம்பு இவன் போட்டிருந்தான் பாத்தீங்களா, அது அந்த இடத்துல செத்து போச்சு. அங்க இருக்கிற வேற ஏதாவது உயிரினங்கள் இதை கொண்டு போட்டுருச்சு. இதை பார்க்கும்போது இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அவன் அழுகுறான். இவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது அவனுக்கு இப்பதான் புரியுது. இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போயிட நம்ம சின்ன மொட்டையன் இப்போ அவனுக்கு ஒரு டீனேஜ் வயசு வந்துருது. வழக்கம் போல அங்க இருக்க மூலிகை எல்லாம் பறிக்கிறதுக்காக அந்த போட்ல அந்த ஏரியை தாண்டி அவன் போய்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அங்க ரெண்டு பாம்புக உன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறத பாக்குறான். அதை பார்க்கும்போது இவனுக்குள்ள ஏதோ சின்ன எண்ணங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. யாராவது இங்க வருவாங்களான்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க அங்க வராங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்ச நாளைக்கு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குரு கிட்ட விட்டுட்டு போனா அவங்க கொடுக்குற சில மூலிகை மூலியமா உடம்பு தேறிடும் அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மொட்டையனும் இவங்கள அந்த படகு மூலியமா அங்க கூட்டு போறாங்க. அவன் போறதுக்கு முன்னால அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆயிடுச்சா, இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க எங்களோட குருவை பார்க்க வந்தா அவர் கொடுக்குற வைத்தியத்துல உங்களோட பொண்ணு அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆயிருவா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த அம்மாவையும் பொண்ணையும் அந்த குரு ப்ரே பண்ண சொல்றாரு. அப்ப கூட அந்த பொண்ணால ஒண்ணுமே முடியல. அவன் முகம் ஃபுல்லா வேர்த்து ஊத்துது, அவ்வளவு வீக்காவ இருக்கா. குரு என்ன சொல்றாருன்னா, அவங்களோட உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசுதான் ஏதோ கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கு. கூடவே அவங்களோட ஆன்மாவும் அந்த லெவலுக்கு பலம் இல்லாம இருக்கு. கொஞ்ச நாள் இங்க தங்கி வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்ல அவங்களும் இந்த பொண்ணு இந்த இடத்துல விட்டுட்டு அந்த சின்ன முட்டையும் கூட அந்த படகுல ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம சின்ன முட்டையனுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கு. அவங்க மலையில நினைச்சா கூட போய் கொடை பிடிக்கிறது, சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ண அவன் ட்ரை பண்றான். ஒரு நாள் அவன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது தெரியாதமா இவன் உள்ள போயிட அவங்களும் அதை பாத்துறாங்க. அவன் வேணும்னே உள்ள வந்திருக்க மாட்டான்னு சொல்லி அந்த லேடியும் பெருசா கண்டுக்கல. அவன் அங்க இருக்க ஒரு கல்லு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நீங்க உட்கார கூடாது, இது என்னோட குருவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்க மேல ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லி அவளை எழுந்து போக சொல்றான். போர்வை கூட போத்திக்காம அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறவன் அந்த போர்வையை போத்தி ஒரு சாக்குல அந்த பொண்ணத்தோட அவங்க கோவப்பட்டு இவனை பலாருன்னு காது மேல வச்சிடறாங்க. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அங்க இருக்க அந்த கடவுள்கிட்ட இவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து இவனோட குரு கரெக்டா அந்த இடத்துக்கு வராரு. என்ன புதுசா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன்ட்ட கேட்டா இவன் எதுவுமே பதில் பேசல. அந்த பொண்ணும் இவன் இந்த மாதிரி தாங்கிட்ட நடந்துக்கிட்டாங்கிற அந்த விஷயத்த அவர்கிட்ட அவ சொல்லல. அந்த குடியில இருந்து அந்த மூலிகையெல்லாம் பறிக்கிறதுக்காக இவன் கரையோரமா ஒதுங்கி போவாங்கல்ல, படகு எடுத்துட்டு போகும்போது இந்த பொண்ணையும் அவன் கூட கூட்டிட்டு போறான். அங்க தண்ணியில ஒரு மீன் ஒண்ணு இருக்குங்க. அந்த மீனை தூக்கி இவ கையில கொடுத்துட்டு இவ பக்கத்துல நெருங்கி வர அவ இவனை கீழே தள்ளி விட்டுறா. அவ முதல்ல வரும்போது ரொம்ப வீக்கா இருந்திருப்பான். இவங்க ஏதோ மூலிகை எல்லாம் வச்சு சில கசாயம் எல்லாம் கொடுக்க அவ அப்படியே கொஞ்சம் ரெக்கவரி ஆகி இயல்பான
இயல்பான நிலைக்கு வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த சின்ன முட்டையனும் சும்மா இருக்க மாதிரி தெரியல, ஏதோ குரலை வித்தியெல்லாம் காட்டிட்டு அந்த படகுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பாக்குற சமயம் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். கொஞ்ச நேரம் ஆயும் அவன் வெளியே வரவே இல்லை. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் பயந்து பக்கத்துல போக இவளையும் சேர்த்து அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். இப்படி இவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் அதிகமாகி அந்த கரையோரத்துல ஒரு மறைவான இடத்துல 2 பேரும் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவளை இப்போ அவன் நடக்க கூட வர்றது இல்லைங்க. எங்க போனாலும் தூக்கிட்டு தான் போறான். அந்த அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் அந்த பெருசுக்கு தெரிஞ்சா அவரோட நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்படியே நாட்கள் போக போக இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. நைட்டு இந்த குருவுக்கு பக்கத்துல இவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவர் தூங்கினதுக்கு அப்புறம் எழுந்து போய் அந்த பொண்ணோட போர்வைக்குள்ள இவன் படுத்துக்குவான். ஆனா இந்த விஷயம் எதுவுமே அந்த ஆளுக்கு தெரியாது. நம்ம சின்ன மட்டையனும் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு இப்போ உடம்பு ஓரளவுக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி சரியாயிடுச்சுன்னா நீ இங்கிருந்து போயிருவல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ இல்லாம என்னால வாழ முடியுமான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான வசனங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவளும் நம்மள இனி எந்த சக்தியும் பிரிக்க முடியாது, கடைசி வரைக்கும் நானும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு ஊருக்குள்ள பல பொண்ணுங்க சொல்ற அதே போயத்தான் அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் இவங்க 2 பேரும் நைட்டு அந்த படகுல கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்காங்க. விடிஞ்சது கூட தெரியாம 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த குருவும் எழுந்து வெளியே வராரு. இவங்க 2 பேரையும் அந்த படகுக்குள்ள பாக்குறாரு. அவங்க உடம்புல ட்ரெஸ்ஸே இல்ல, ஒரே ஒரு போர்வையை மட்டும் 2 பேரும் போத்தி படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை ஏதாவது பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறவரு அங்க ஒரு சேவல் ஒண்ணு இருக்குங்க. அந்த சேவலோட காலில் ஒரு கைத்தை கட்டி அதை தூக்கி அந்த படகு மேல வீசி அந்த படகை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இவர் பக்கத்துல கொண்டு வந்து அங்க உள்ள ஒரு சின்ன கட்டை மாதிரி அடிச்சிருப்பாங்க. அதை எடுத்ததுமே உள்ளுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்க இவங்க 2 பேரும் கண் முழிச்சிடுறாங்க. இது தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் குரு கிட்ட கேட்க அவர் எதுவுமே பேசல. இது நீயே தடுத்தாலும் இயற்கையா சில விஷயங்கள் நடக்கிறதா, அதை பத்தி ஒன்னும் பெருசு இல்ல. அந்த பொண்ணுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீ இங்க இருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை கரையில கொண்டு போய் விட்டுறாரு. இந்த பக்கம் பார்த்தா இவனால அதை ஏத்துக்கவே முடியல. தூங்கும் போது கூட அவளோட நினைவாகவே இருக்கேன். நம்ம வாழ்க்கையை இங்கேயே ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு துறவியா வாழ நம்ம தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு சிலையை மட்டும் திருடிட்டு அந்த சேவல் ஒன்று இருந்துச்சுல அதையும் கூடவே எடுத்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்படியே காலங்கள் கொஞ்சம் கடந்து போயிடுது. அந்த குருவுக்கும் இன்னும் கொஞ்சம் வயசாயிடுது. ஒரு நாள் பேப்பர்ல ஒரு நியூஸ் பாக்குறாரு. 30 வயசு உள்ள ஒரு ஆளு தன்னோட மனைவியை கொலை பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. இவரோட சிஷியன் தான் இந்த தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லி அப்புறம் தான் இவருக்கு தெரியுது. அடுத்த நாள் குருவோட சிஷியன் எந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு போனானோ அந்த இடத்துக்கு அவன் திரும்பவும் வராங்க. இவன் நின்னுகிட்டு இருக்கிறத தூரத்துல இருக்கிற அந்த குரு பாக்குறாரு. அங்க படகு எடுத்துட்டு வந்து இவனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்னாச்சு, ஏன் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணிருக்கேங்கிற மாதிரி கேட்டா அவ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொல்லி தான் சொல்லிட்டு போனா. அப்படிதான் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் நாட்கள் போக போக அவ வேற ஒருத்தங்க கூட பழங்க ஏற்பட்டு அவன் கூட ஓடி போயிட்டா. அதை என்னால ஏத்துக்க முடியல, அதனால அவளை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவ போனா போயிட்டு போறா, விருப்பப்பட்டு தானே போனா, கொஞ்ச காலம் அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, இப்போ வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவ சாய்ஸை மாத்திக்கிட்டா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லையே, எதுக்காக நீ அவளை கொலை பண்ண, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஞானி. அவர் அப்படித்தான் பேசுவார். ஒரு சாதாரண மனுஷன் அந்த சமயம் அவனோட மூளை எப்படி சிந்திக்குமோ அந்த மாதிரி தான் செயல்படுவான். அவர் சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு பக்குவமும் இல்ல, அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது. இவனால நைட்டு தூங்க கூட முடியறது இல்ல. அவனோட அந்த கோபத்தையும் அந்த விரக்தியும் எங்கே காட்டுறன்னு சொல்லி தெரியாம அங்க இருக்க அந்த தண்ணிக்குள்ள நின்னு அவனோட அந்த மன கஷ்டங்கள் எல்லாம் புலம்பி தீத்துக்கிட்டு இருக்கான். இதை அந்த குருவும் பாக்குறாரு. இவனை இயல்பான நிலைக்கு எப்படி கொண்டு வர முடியுமோ அதுக்குண்டான சில வேலைகள்லாம் இந்த குருவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவனுக்கு இப்ப வாழ்றதுலயே விருப்பம் இல்லைங்க. அவன் என்ன பண்றானா, அவனோட முகத்துல ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இவனை ஒட்டி இருக்காங்க. அவனோட வாயை ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீல்டு பண்ண மாதிரி இருக்கு. அவனோட கண்ணு ரெண்டும் பொத்தி இருக்கு. என்ன ஏதோ புதுசா ட்ரை பண்றான்னு பார்த்தா இவன் இப்ப தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கான். இதை பாக்குற இந்த குரு என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு பெரம்பு இருக்கும், அதை எடுத்து இவன் முதுகுலயே அடிச்சு வெளுத்து இவனை ஒரு கைத்துல கட்டி தொங்க விட்டுறாரு. இத்தனை தண்டனை கிடைச்சும் இவனோட கோபத்தை இன்னும் அவனால குறைக்க முடியல. அவன் கையில வச்சிருக்க அந்த கத்தியை வச்சு அவனோட தலைமுடிய ஒவ்வொன்னா எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த குடிலுக்கு வெளியே அந்த பெருசு ஏதோ ஒன்னு எழுதிட்டு இருக்காருங்க. இவன் வெளியே வந்ததும் அவன் கையில வச்சிருக்க அந்த கத்தியை வச்சு அவர் எழுதியிருக்க அந்த இடத்த போற அப்படியே செதுக்க சொல்றாரு. இவனும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் யாருன்னே தெரியாத 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த குரு தான் இவங்க 2 பேரையும் போய் கூட்டு வர்றாரு. யாருன்னு பார்த்தா இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவன் கையில வச்சிருக்க அந்த கத்தியை வச்சு இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண பார்க்க அந்த ஆபீசர்ஸ் கையில துப்பாக்கி இருக்கு. அவங்க அதை எடுத்து காட்டுறாங்க. குரு என்ன சொல்றான்னா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, அவன் இப்போ நான் கொடுத்துருக்க அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பான், அதுக்கப்புறம் நீங்க அவனை கூட்டிட்டு போலான்னு சொல்லி இவர் சொல்றாரு. அது முடிய எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேட்டா கிட்டத்தட்ட 2 நாளைக்கு அந்த கத்தியை வச்சு ஏதோ ஒரு எழுத்துக்கெல்லாம் செதுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அது மொத்தத்தையும் அவன் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு குரு சொல்றாரு. இவனும் அவர் சொன்ன அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே அசதியில படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் இவனை அந்த போலீஸ்காரங்களும் கூட்டிட்டு போக ரெடி ஆயிட்டாங்க. இவனோட கையில விலங்கு போடலாம்னு நினைக்கிறாங்க. கூட இருக்கிற ஒருத்தன் அதுக்கு அவசியம் இல்ல, அவன் இதுக்கு மேல ஓடி போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனை 2 ஆபீசர்ஸும் கூட்டிட்டு போறாங்க. கடைசியா குரு இவனுக்கு வழிகாட்டி நல்லபடியா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னும் சில காலங்கள் கடந்த பிறகு குருவுக்கு ரொம்பவுமே வயசாயிடுதுங்க. இதுக்கு மேல அவர் உயிரோட இருக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்ல. அந்த சின்ன முட்டையன் தன்னோட முகத்தையும் கண்களையும் மூடி சாகணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருப்பான்ல, அதே மாதிரிதான் இவரும் பண்றாரு. அந்த படகு மேல உட்காந்து அதுக்கு கீழே நிறைய விறகுகள்லாம் அடக்கி அது மேல இந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் முகத்திலயும் அந்த பேப்பர் எல்லாம் சுத்தி இருக்கு. ஒரு மெழுகு திரையில நெருப்பு பத்த
வச்சிருக்காரு. அப்படியே எரிஞ்சு மொத்தமா சாம்பலாகி தன்னைத்தானே குரு அழிச்சுக்கிட்டாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பாம்பு அந்த தண்ணிக்குள்ள நீந்தி போற மாதிரி காமிக்கிறாங்க. அது அந்த குடியில நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சில வருஷங்கள் கழிச்சு ஜெயில தண்டனை காலம் முடிஞ்சு இந்த குருவோட சிஷியன் அந்த இடத்துக்கு வரான். முதல்ல படகு இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ பனிக்காலம் அப்படிங்கறதுனால அங்க இருக்கிற மொத்த இடமே பனியால உறைஞ்சு போயிருக்கு. நீங்க நடந்து கூட அந்த இடத்துக்கு போயிடலாம். அங்க போனதுமே இப்ப குரு உயிரோட இல்ல அப்படிங்கறத அவனால புரிஞ்சுக்க முடியுது. அந்த லெவலுக்கு இவனோட மனசு ரொம்ப பக்குவப்பட்டு அவன் உள்ள வந்து பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே ஒரு பாம்பு ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பாம்பு ஒன்று நீந்தி வந்திருக்கு பாத்தீங்களா, அதுதான் இது. ஒருவேளை அது இவரோட ஆன்மாவை கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த படத்துல சொல்ல வராங்களா நமக்கு தெரியல. அங்க உறைஞ்சிருக்க அந்த பனிக்கட்டையில இவர் இறந்துட்டு போயிருப்பார்ல, அதுல இருக்க கொஞ்சம் அஸ்தியெல்லாம் எடுத்து ஒரு புத்தர் சிலைய சிஷ்யன் உருவாக்குறான். அதை கொண்டு போய் அந்த குடிலுக்கு நடுவுல வைக்கிறான். அந்த இடத்துக்கு முகம் தெரியாத ஒரு பொண்ணு கை குழந்தையோட வரா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. தன்னோட குழந்தைய நினைச்சு அவ அழுகுறா. அங்க இருக்க அந்த கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்கான். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவனுக்கே தெரியாம அந்த குழந்தைய மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு இந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தவுந்து அந்த பனிக்கட்டிக்கு நடுவுல தண்ணீர் தேக்க மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த குழந்தை அதுக்குள்ள விழுகிறதுக்குள்ள நம்மால வந்து கரெக்டா தூக்கிடுறாரு. எங்கடா அந்த பையனோட அம்மாவை காணும்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. கிடைக்கவே இல்லை. பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள அவங்க உறைஞ்சு போய் இறந்து கிடக்காங்க. அவங்களோட அந்த டெட் பாடி எடுத்து அவங்களோட முகத்துல ஏதோ ஒரு துணி மாதிரி இருக்கும். அதை எடுத்து இவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஏதோ ஒன்னு யோசிக்கிறவரு அங்க உள்ள ஒரு சிலை ஒன்னு இருக்கும். அந்த சிலையை கொண்டு போய் ஒரு உயரமான மலை உச்சியில கொண்டு போய் அதை வச்சுட்டு வராரு. அந்த குழந்தையா இருந்த பையன் இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சின்ன மொட்டையன் எந்த மாதிரி இருந்திருப்பானோ அதே மாதிரி தாங்க இப்ப அவன் இருக்கான். இவரு அந்த சின்ன வயசுல அந்த மீனோட உடம்புல கல்ல கட்டி தண்ணிக்கு தூக்கி போட்டிருப்பார்ல, இந்த விஷயத்தெல்லாம் இவன் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருக்கிற அந்த புத்தர் சிலை இந்த இடத்த பாக்குற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல